This video is sponsored by BuyMode shopping application. Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா HTML ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து லாகின் பண்ணி தான் உள்ளே போவோம். அதில் வந்து இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுற ஒரு ஸ்பாட் இருக்கும், ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுற ஒரு ஸ்பாட் இருக்கும், பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற ஒரு ஸ்பாட் இருக்கும், அண்ட் ஒரு லாகின்க்கு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இதை வந்து எப்படி டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதுல இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த நம்ம டைப் பண்ணுற இன்புட் பாக்ஸ் வந்து எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா HTML ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது. ஸோ அந்த டேக் யூஸ் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபார்ம்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக் பண்ண முடியும். ஸோ அந்த டேக்கில் வந்து நம்ம வந்து என்னென்ன அப்படின்னா அந்த டேக்குள்ளார இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் அந்த நம்ம டைப் பண்ணுற அந்த ஸ்பாட் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் கொடுக்கணும். இன்புட்குள்ளே நம்ம டைப் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு கொடுக்கணும். ஸோ அந்த இது நம்ம கொடுக்கறது மூலமாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இன்புட் அப்படின்னு சொல்லி அந்த இன்புட் பாக்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கெட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து CSS யூஸ் பண்ணி அதை வந்து பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கலர் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அப்படி வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அண்ட் அதிலே வந்து ஃபார்ம்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இப்போ என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் பாக்ஸில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பிளர்ரான லெட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் நம்ம எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்புட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த இன்புட்குள்ளாரவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இன்புட்குள்ளாரவே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேக் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டேகுக்குள்ளார நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இப்போ என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிளேஸ் ஹோல்டரில் கொடுத்துருக்கிற வேர்ட் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி ஷேடாக வரும். டிஃபால்ட்டாகவே எனக்கு ஒரு இன்புட் பாக்ஸில் ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அந்த இன்புட் அப்படிங்கிற அந்த டேகுக்குள்ளாரவே வேல்யூ அப்படிங்கிற இடத்துல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நமக்கு அவுட்புட்டில் அந்த அவுட்புட்டில் வந்து நம்ம கொடுக்குற அந்த இன்புட் வேர்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு இதில் ஃபீட்பேக்லாம் கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் நம்ம கொடுக்கும்போது அந்த ஃபீட்பேக்லாம் வந்து நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணலாம், அது வந்து எந்த டேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது. ஸோ அந்த டேக்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்மளால் வந்து ஃபீட்பேக் வந்து என்ட்ரு பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்குள்ளே எத்தனை ரோ வேணும் எத்தனை காலம் வேணும்னா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த நம்ம கொடுக்க போகிற ஃபீட்பேக் பாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா டிஃபைன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ரவுண்ட் பட்டனை வந்து ரேடியோ ஐக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம இன்புட்டில் வந்து டைப் ஈக்குவல் டு ரேடியோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். இப்போ வந்து செக் பாக்ஸ் இருக்கும், டிக் பண்ணுற மாதிரி பாக்ஸஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஏதாவது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற இடத்துல. ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம மேக் பண்ணணும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்புட் ஈக்குவல் டு டைப் அப்படின்னு சொல்லி டைப்பில் வந்து செக் பாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அது கிடச்சிக்கும். இப்போ நம்ம மெயில் ஐடி என்ட்ரு பண்ண போகிறோம் அப்படின்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு மெயில் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டினோட் பண்ணணும். அண்ட் இப்போ வந்து எனக்கு வந்து இது மூலமாக இப்போ நம்ம இது லேர்ன் பண்ணிக்கிட்டது மூலமாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா HTML ஒரு ஃபுல் ஃபார்மாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஃபார்ம் டேக்குள்ளார இந்த இன்புட் பாக்ஸ் எல்லாமே நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து சப்மிட் அப்படிங்க இன்புட்டில் டைப் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு பட்டன் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இது எல்லாமே தான் வந்து என்ன அப்படின்னா ஃபார்ம் டேக்குள்ளார இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நம்மக்கிட்ட ஆன்லைன் கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் லேர்ன் பண்ணி நல்லா ஐடியில் ஜாபில் ப்ளேஸ் ஆகுங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.